அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுலேயும் சார் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன மாதிரியான முறையை கையாள்வது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சார் கையாளுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். முதல்ல ப்ராப்ளத்தை வாசிப்போம், அப்புறம் அதை புரிஞ்சுக்கிடுவோம். எ மேன் கேன் ஸ்விம், ஒரு மனிதனால் நீந்த முடியும் வித் எ ஸ்பீட் ஆஃப் 4 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில். எங்கே? இன் எ ஸ்டில் வாட்டர், தண்ணி அசையாமல் இருந்துச்சுன்னா. ஓகே, ஹவு லாங் டஸ் இ டேக் டு கிராஸ் எ ரிவர் 1 km வைட்? ஒரு ஆறு இருக்குது, அதனுடைய அகலம் 1 கிலோமீட்டர். இஃப் தி வாட்டர் ரிவர் ஃப்ளோ ஸ்டெடிலி அட் 3 km/h, தண்ணி அதில் 3 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அண்ட் ஹி மேக்ஸ் ஹிஸ் ஸ்ட்ரோக்ஸ் நார்மல் டு தி ரிவர் கரண்ட். அவர் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய ஸ்ட்ரோக்ஸை வந்து நார்மல் டு தி ரிவர் கரண்ட்னா 90 டிகிரி ஆற்றுக்கு ஆறு இப்படி ஓடுதுன்னா இப்படி போகிறார். ஹவு ஃபார் டவுன் தி ரிவர் டஸ் ஹி கோ வென் ஹி ரீச்சஸ் தி அதர் பேங்க்? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி அவர் நீந்தி போகும்போது அவர் அடுத்த கரைக்கு தான் போகிறாரு, ஆனால் ஆறு அவரை எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி கையாளுதுன்னு சொல்லித்தரேன் சார். என்ன கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள் பிள்ளைங்களா, இதான் ஆறு இப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க ஆறு. அதனுடைய வேகம் 3 km/h. இங்கே தான் ஒரு மனிதர் இருக்கார், அவரை ஆற்ற கடக்கணும்னு நினைக்கிறார். சரிங்களா? அவருடைய பொதுவான வேகம் என்னென்னா, தண்ணி அசையாமல் இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவார். சரிங்களா? ஆற்றுடைய அகலம் 1 கிலோமீட்டர். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவர் ஆற்ற கடந்து இப்படி போகிறாரு. அப்படி போனால் ஆறு அவரை எவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் இங்கே இறங்கி இங்கே போடுன்னு நினைக்கிறாரு. நார்மல் மீன்ஸ் நார்மலாக 90 டிகிரி தான் இல்லையா? 90 டிகிரி இப்படி போகிறாரு. ஆனால் உண்மையில் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரால் உண்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, தண்ணீரால் நிகழ்ந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாரு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை பயன்படுத்துகிறேன். அதனால் முதல்ல அவருடைய வேகம் மட்டும் இருக்கிறத நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ என்னென்னா, டைம் டு ரீச் தி பேங்க்னா கரை. சரிங்களா? தூரம் 1 கிலோமீட்டர், அவரோட வேகம் 4 km/h. அப்போ 1/4 மணி நேரம். அவர் உண்மையில் எவ்வளோ நேரம் இங்கேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போயிடுறாரு? 1/4 மணி நேரத்தில் போயிடுறாரு. அப்போ 1/4 மணி நேரம் அவர் இங்கே போயிடுவார். அதே நேரத்தில் ஆற்றோடையும் போயிட்டுருக்கார். சரிங்களா? அப்போ தண்ணியோடைய வேகம் 3 km/h. 3 km/h வேகத்தில் 1/4 மணி நேரம் போனால் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ 3 × 1/4 இஸ் ஈக்குவல் டு 3/4 இஸ் ஈக்குவல் டு 0.75 km, அதாவது 750 மீட்டர். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆற்றை ஒரு குறுக்க நீந்தி கிடக்கும் பொழுது அவர் எதிர் திசையில் நேர போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எவ்வளோ தூரம் தள்ளி தான் படியேறாரு? ஏற முடியும் 750 மீட்டர் தள்ளி தான் படியேற முடியும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எது புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. எல்லா NCERT ப்ராப்ளமும் என்ன செய்யப்படுது? தீர்க்கப்பட்டிருக்கு. ஸோ நீட்டுக்கோ இல்லை IIT JEE மாதிரி பரீட்சைக்கோ ரொம்பலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு வலிமையான ரிசோர்ஸ் இருக்குங்கிறத மற்ற பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.